திராவிட இயக்கங்கள் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இளைஞர்கள்ட்ட அந்த அரசியலை பற்றி பேசுறதை நிறுத்திட்டாங்க. ஒரு 20 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 25 இயர்ஸ் வந்து திராவிட கழகம் இருக்கு இல்லையா? நான் திமுக, அதிமுகவை சொல்ல மாட்டேன். தீக அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா? தீக எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய், இளைஞர்கள்ட்ட போய் இந்த பெரியாருடைய கொள்கைகளையோ, திராவிட கொள்கைகளையோ பேசி ஈர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இல்ல அவங்களுடைய செயல்பாடுகள். என்னன்னா ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்கணும் அப்படின்னோடனே, அந்த ஸ்டூடண்ட் பாலிடிக்ஸையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. நீங்க ஒவ்வொரு கல்லூரியிலயும், பள்ளிகள்லயும் வந்து உங்களுக்கு இந்த மாணவர் சங்கங்கள் இருக்கும். அந்த மாணவர் சங்கங்கள கொஞ்சம் கொஞ்சமா வந்து காலி பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து இந்த லிந்தோ கமிஷன்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அஃபிஷியலாவே அத வந்து கிராக் டவுன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இவரு கோட்டீஸ்வரன் பேசும்போது சொன்னாரு, "நான் கல்லூரியில படிக்கும்போது, குயின் மேரிஸ் கல்லூரி எதிரான போராட்டத்துலலாம் நான் போய் நின்றுருக்கேன், போராடி இருக்கோம். எங்களுடைய ஒட்டுமொத்த கல்லூரி அதாவது சென்னையில இருக்கக்கூடிய கல்லூரிகள், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் ஒரு தேதிய பிளான் பண்ணி நாங்க வந்து போராட்டம் நடத்துவோம். அந்த அளவுக்கு கோஆர்டினேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் வந்துவிடக்கூடாது அப்படின்ற அளவில் வந்து உள்ள போட்டு நெருக்கி ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸை வந்து அவங்க முற்றிலுமாக முடித்து விட்டார்கள். இப்போ மறுபடியும் போறாங்க. இப்போதான் அவங்களுக்கு அந்த தேவை அப்படின்றது ஏற்படுகிறது. இப்போ இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்றதுனால மறுபடியும் இளைஞர்கள்ட்ட போகணும் அப்படின்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்றாங்க. பட் ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த கட்சிகள் எடுத்துட்டு போல, அது அவங்களுடைய தவறு தான். அதை அவர்கள் இப்போ சரி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க.